தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்தான் இப்போது இந்திய அரசியலில் அதிகம் பேசப்படும் பெயராக மாறியிருக்கிறார். கட்சி தொடங்கிய சில வருடங்களிலேயே சந்தித்த முதல் தேர்தலிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்ற பாராட்டும், அதே நேரத்தில் பல்வேறு கேள்விகளும் அவரை சுற்றி எழுந்து கொண்டே இருக்கின்றன. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் சந்தித்து வரும் சவால்கள் சாதாரணமானவை அல்ல. மக்களின் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் ஒரு பக்கம், நிர்வாகத்தின் அழுத்தம் இன்னொரு பக்கம். இவை அனைத்துக்கும் நடுவில் அவர் தனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்து வருகிறார். விஜய் எவ்வளவு உழைக்க தயாராக இருந்தாலும் அவரது செயல்பாடுகள் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் நடக்கும் முக்கியமான பிரச்சனைகளில் அவர் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை என்றும், பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் விஜய் பேசிய உரை பெரும் கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை கிண்டல் செய்யும் வகையில் அவர் கூறிய குட்டி கதை அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த பேச்சுக்கு ஆதரவும் கிடைத்தது, அதே நேரத்தில் கண்டனங்களும் எழுந்தன. அவருடன் கூட்டணியில் இருப்பதாக கூறப்படும் சில தலைவர்கள் கூட தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் தவேக தொண்டர்கள் மட்டும் விஜயின் பேச்சை கொண்டாடி வருகின்றனர். பேச வேண்டும் என்று சொன்னீர்கள், இப்போது எங்கள் தலைவர் பேசியிருக்கிறார், இனிமேல் அவரது அரசியல் ஆட்டத்தை யாராலும் கணிக்க முடியாது என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். விஜயை சுற்றி விமர்சனங்கள் அதிகரித்தாலும் அவர் ஒரு விஷயத்தில் மிக தீர்மானமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எப்படியாவது இந்த 5 வருடங்களையும் முழுமையாக முதலமைச்சராக நிறைவு செய்ய வேண்டும் என்பதே அவரது முக்கிய இலக்காக இருக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் தனது கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் யாரும் தன்னை விட்டு விலக மாட்டார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் வைத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் தமிழ்நாடு அரசியலில் இன்னும் சில நாட்களில் பல முக்கிய திருப்பங்கள் ஏற்படலாம் என்ற பேச்சும் தற்போது அதிகரித்திருக்கிறது. அந்த திருப்பங்கள் விஜய்க்கு சாதகமாக அமையுமா அல்லது புதிய சவால்களை உருவாக்குமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதற்கிடையில் விஜய் தொடர்ந்து திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களையும் சந்தித்து வருகிறார். வாரத்திற்கு குறைந்தபட்சம் 5 பேரையாவது அவர் சந்திப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தயாரிப்பாளர் தில் ராஜு, பாடலாசிரியர் விவேக், விஜே ரம்யா உள்ளிட்டோர் விஜயை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகின. அதற்கு முன்பு நடிகை கீர்த்தி சுரேஷும் அவரது கணவர் ஆண்டனியும் விஜயை சந்தித்ததாக பேசப்பட்டது. திரையுலகிலிருந்து இன்னும் பலர் விஜயை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசியலுக்கு வந்த பிறகும் தனது பழைய நண்பர்களுடனான தொடர்பை விஜய் தொடர்ந்து வைத்திருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகவே இந்த சந்திப்புகள் பார்க்கப்படுகின்றன. இந்த சந்திப்புகளின் போது அரசியலில் தான் சந்தித்து வரும் அனுபவங்களை விஜய் தனது நெருங்கிய நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அரசியல் உலகம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறது. எல்லா பக்கத்திலும் யாரோ கத்தி வைத்து கொண்டு சுற்றுவது போலவே உணர்கிறேன். சில நேரங்களில் பயமாகவும் இருக்கிறது என்று அவர் மனம் திறந்து பேசியதாக கூறப்படுகிறது. சினிமாவில் பல வருடங்கள் வெற்றிகளை சந்தித்த விஜய்க்கு அரசியல் உலகம் முற்றிலும் வேறுபட்ட அனுபவமாக இருக்கிறது. சினிமாவில் ரசிகர்களின் அன்பு இருந்தாலும் அரசியலில் ஒவ்வொரு முடிவும் 1000 கேள்விகளையும் 1000 விமர்சனங்களையும் உருவாக்குகிறது. விஜய் இப்படி மனம் திறந்து பேசிய போது அவரை சந்தித்த திரை நண்பர்கள் தைரியம் சொல்லியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சினிமாவில் பல சவால்களை கடந்து வந்த நீங்கள் அரசியலிலும் நிச்சயம் வெல்வீர்கள், உங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று அவர்கள் ஊக்கமளித்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை கேள்விப்பட்ட விஜய் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தைரியமாக இருங்கள் தளபதி, உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, எங்களின் ஆதரவும் இருக்கிறது என்று பலரும் பதிவிட்டு வருகின்றனர். விஜயின் அரசியல் பயணம் இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு சந்திப்பும் அரசியல் உலகத்தில் பெரிய விவாதமாக மாறுகிறது. அச்சம் இருக்கலாம், அழுத்தம் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அனைத்தையும் கடந்து விஜய் தனது அரசியல் பயணத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் என்பதே இனிவரும் நாட்களில் தெரியவரும். விஜயின் இந்த அரசியல் பயணம் வெற்றி கதையாக மாறுமா அல்லது சவால்கள் நிறைந்த பாதையாக தொடருமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.